டிஎன் யூசரிப் நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து 2 எக்ஸாம். ஒன்று எஸ்ஏ எக்ஸாம், இன்னொன்று பிசி எக்ஸாம். ஓகேவா? ஸோ பிசி எக்ஸாமுக்கு ஆல்ரெடி எக்ஸாம்லாம் முடிஞ்சு மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சு ட்ரைனிங் மட்டும்தான் இப்போ வந்து போகணும். ஸோ லாஸ்ட் ப்ராசஸாக வந்து அது வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரைனிங்க்கு வந்து எல்லாருமே தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா யூடியூப் சேனலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் வந்து நம்மளுமே வந்து சொல்ல போகிறோம். ஸோ பிசி எக்ஸாமுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சில தினங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது நீங்கள் பிசி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட்டுமே வந்து தர மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4ல இருந்தே வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாணவ மாணவியர் எல்லாத்துக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட கையில் வந்து கிடைக்கும். ஓகே, சேம் டைம் வந்து சார் இந்த ஃபயர்மேனுக்கு வந்து இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து மெடிக்கலே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அப்போ அவங்களுக்கு எப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டீங்க. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் டிஎஸ்பி இவங்க 2 பேருமே வந்து ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு 2 மந்தோ 3 மந்தோ அப்புறமா தான் வந்து ஃபயர்மேனுக்குமே வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நீங்களுமே வந்து ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்குமே வந்து மெடிக்கல் கம்ப்ளீட் ஆகும். சேம் டைம் வந்து அப்பாயின்மெண்ட்டுமே வந்து கூடிய விரைவில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம், சார் எஸ்ஐக்குமே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, பிசிக்குமே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து ட்ரைனிங்கை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டீங்க. ஸோ எஸ்ஐக்கு போட்ட கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கல் கேஸ். அதே மாதிரி பிசிக்கு போட்ட கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே கேஸ் தான், பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமூகமா வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க, பிசி எக்ஸாம் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. ஸோ எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பாஸ் பண்ணி மெடிக்கல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ட்ரைனிங் மட்டும்தான் போகணும். ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/12/2024 அன்னைய டேட்ல வந்து கோர்ட்டுக்கு வந்து வருது. ஸோ அன்னைய டேட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். மேபி 9ஆம் தேதி முடியல, டிலே ஆகுது, வேற ஒரு டேட்ல வந்து ஹியரிங் போடுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ மேபி எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து 2025ல தான் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி பிசி எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டீங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் அண்ட் பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 பேருமே வந்து ட்ரைனிங் போனால் மட்டும்தான் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பிசி ட்ரைனிங் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பிசி எக்ஸாமுக்கான அந்த வேகன்சி லிஸ்ட்டு அப்புறம் என்னென்ன ப்ராசஸோ அதை வந்து மூவ் பண்ணுவாங்க. எஸ்ஐயை பொறுத்த மட்டும் வந்து அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து சரியான ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். சேம் டைம் வந்து நிறைய பேர் வந்து அந்த அகாடமி அப்படி சொல்றாங்க, இந்த அகாடமி இப்படி சொல்றாங்க, நீங்க வந்து இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து கிரிட்டிஸ் பண்ணியிருந்தீங்க. பட் இருந்தாலுமே வந்து ஒரு சில மாணவ மாணவிகள் வந்து நமக்கு ஃபேவரா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மிக மிக ரொம்ப நன்றி. சேம் டைம் வந்து எப்போதுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி 2மே வந்து வரப்போகுது. ஓகேவா? அது வந்து கன்ஃபார்ம் தான். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. சேம் டைம் வந்து சார் அகாடமி போனால் தான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா, பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்கிங்க. அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிசி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 10th வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அகாடமியில் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்தாலே வந்து போதுமானது. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து நீங்க 6 to 12th வரைக்குள்ள எல்லா புக்குமே வந்து படிங்க. அதாவது 6 to 12th வரைக்குள்ள நீங்க எஸ்ஏ எக்ஸாம் சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிலபஸ் வைஸ் வந்து 6 to 12th வரை உள்ள தமிழ், அப்புறம் மேக்ஸ், இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து நீங்க சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அந்த டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமுமே வந்து ஈஸியா வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க, சார் நான் வந்து குரூப் 2 படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன், நான் குரூப் 1 படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதை பத்தி எந்த ஒரு இதுவுமே வந்து எனக்கு கிடையாது. பட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் மைண்டோட வந்து
படிச்சு இங்க வந்து எஸ்எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாபுக்கு போக பாருங்க. அதை விட்டுட்டு நான் வந்து குரூப் 2 படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் எழுதி பக்கத்துக்காக வந்து நான் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து வரேன் அப்படின்னா அதை வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா எஸ்ஏக்காகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காக்கி மாணவர்கள் வந்து ட்ரீமோட தன்னோட படிப்பு உடற்பயிற்சி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இங்க வந்து கட் ஆஃப் ஏற்றி விட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உங்களால எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியும், பிசிக்கலும் கிளியர் பண்ண முடியும். ஒரு யூனிஃபார்ம் போட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ண போறானா மட்டும் வந்து நீங்க வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து நீங்க குரூப் 2 படிக்கீங்க அப்படின்னா குரூப் 2வே வந்து படிச்சு பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ மேபி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், ஆனா நான் வந்து கான்ஸ்டபிள் அதாவது பிசி எக்ஸாம் மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் நீங்க வந்து பண்ண வேண்டாம். உங்க கையில டிகிரி இருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்க எஸ்ஏ எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிசி எக்ஸாமை விட எஸ்ஏ எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஆனா காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கும். பட் நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, பிசி பெருசா எஸ்ஐ பெருசா? ஓகேவா? ஸோ டபுள் ஸ்டார் வச்ச யூனிஃபார்ம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே வந்து நல்லா மாசா இருக்கும். பிசியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே தான், யூனிஃபார்ம் சர்வீஸ் தான், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் எஸ்ஐன்னு போகும்போது வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு ரேங்க் இருக்கு. அந்த ரேங்க்ல வந்து நீங்க ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பாக்கீங்க அப்படின்னா அடுத்து இன்ஸ்பெக்டரா போக வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து 10-15 வருஷம் சர்வீஸ் பாக்கீங்க அப்படின்னா அடுத்து டிஎஸ்பியா போக வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து 10 வருஷம் சர்வீஸ் பாக்கீங்க அப்படின்னா டைரக்டா எஸ்பி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க பிசி எக்ஸாம் தான் நான் டிகிரி வச்சுக்கிட்டு நான் பிசி எக்ஸாம் தான் படிக்க போறேன் அப்படின்னா நீங்க கிரேட் 2வா தான் வந்து போவீங்க. ஸோ கிரேட் 2ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க, போஸ்ட் அதாவது கிரேட் 1 வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறமா வந்து எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிலே ஆகுமே தவிர, பட் நீங்க டைரக்டா வந்து ஒரு எஸ்ஐயா போறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துல ஒரு 10 வருஷத்துல வந்து அதாவது டைரக்டா நீங்க எஸ்ஐயா போறீங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்துல நீங்க இன்ஸ்பெக்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி அதுல இருந்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு நீங்க டிஎஸ்பி ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து சார் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், ஆனா நான் வந்து பிசி எக்ஸாம் தான் எழுதுறேன், ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சார் நான் வந்து இப்போ டிகிரி வச்சிருக்கேன், போலீஸ் எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இப்போ வந்து எஸ்ஏ எக்ஸாம் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. தாராளமாக வந்து எழுதலாம். பட் நீங்கள் டியூட்டி பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு ஸ்டடியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கே வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்ம கூட இருக்கிற சக தோழர்கள் காக்கி சொந்தங்கள் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் அதுல யாராவது ஒருத்தர் வந்து நீ என்ன டியூட்டி பார்க்காம வந்து படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது நமக்கு தான் வந்து ரீமா இருக்கு. ஸோ அது வந்து தெரியும், உங்களுக்கே தெரியும். அதனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு தெளிவோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி டிசம்பர் 9ஆம் தேதி நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்கள ட்ரைனிங் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து 2025ல வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுலயுமே வந்து நிறைய மாணவர்கள் வந்து 2025ல எந்த மாசம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பீங்க. நான் ஒன்றும் போர்டுக்கு வந்து ஒரு ஹெட் கிடையாது, ஒரு அகாடமி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் நீங்க படிக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து படிங்க. ஓகேவா? படிக்காம மட்டும் இருக்காதீங்க. நீங்க படிச்சா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சார் நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் படிக்கேன், பிசி எக்ஸாம் படிக்கேன், நான் இப்ப இருந்தே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. தாராளமா வந்து பண்ணுங்க. நீங்க எப்போதுமே வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸோட வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு சார் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து பிசிக்கல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இப்ப இருந்தே வந்து ரன்னிங் போறது, லாங் ஜம்ப் பண்றது, ஹை ஜம்ப் பண்றது, ரோப் ஏறுது, த்ரோ பால் பண்றது, இந்த மாதிரி மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. அதை விட்டுட்டு லாஸ்ட் டைம்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்கணும். நிறைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கு, அதை எல்லாமே நீங்க தான் பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப இருந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. நம்ம வந்து நம்முடைய பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு செட் ஆயிரும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாரை விட நம்ம வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். கரெக்டா? அதனால இப்ப இருந்தே வந்து படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிசிக்கலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி
எஸ்ஏ அதாவது பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்தபடியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங் போக ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடிய விரைவில் வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வரும். ஸோ இதுதான் இந்த தகவல். ஸோ வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.